ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஆஹ், நல்லா விளங்கிக் கொள்ளணும். நிறைய பேருக்கு எங்கள் சமூகத்தில் ஒரு தெளிவில்லை. சைக்காலஜிஸ்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், சைக்காட்ரிஸ்ட், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எங்களோட நிறைய பேருக்கு எங்களோட சமூகத்தில் தெரியாமல் இருக்குது. கவுன்சிலர்னு சொல்கிறவர் கவுன்சிலிங் பண்ணுறவர். சைக்காலஜிஸ்ட் அவங்கள சொல்லலாம், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்னு சொல்லலாம், கவுன்சிலர்னு ஷோர்ட்டாக சொல்லலாம். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் இவங்க கவுன்சிலிங் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்டு வார ஒருத்தர், பிரச்சனையோட வார ஒருத்தருக்கு வந்து அவருடைய பிரச்சனையை கண்டு அதுக்குரிய சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கை கொடுப்பாங்க. நேர கைடன்ஸ், கவுன்சிலிங், இதுதான் இவங்களோட டியூட்டியாக இருக்கும். இவங்களுக்கு மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண இயலாது, மருந்து கொடுக்க இயலாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ஸ்ரீலங்காவில் சில சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்மா மருந்து கொடுக்கறதாக தகவல்கள் வந்திருக்கு. சட்டப்படி குற்றம், சட்டப்படி குற்றம். சரியான முறையில் அப்படிப்பட்டவங்களை இனம் கண்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய லைசனே கேன்சல் ஆகும். அவங்களுடைய அந்த அந்த ப்ரொஃபஷனலே அவனுக்கு இருக்காமல் போகும். நல்லா அமைச்சுக்கொள்ளுங்க. இலங்கையில் ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கறது வந்து எம்பிபிஎஸ் டாக்டருக்கு மாத்திரம்தான், மேத டாக்டருக்கு மாத்திரம்தான் அந்த உரிமையும் அந்த கடமையும் இருக்குது சட்ட ரீதியாக. அது அவருடைய துறையில் ஆயுர்வேதி டாக்டர் அவருடைய துறையில் மருந்து கொடுப்பார். அதே நேரம் வந்து யூனானி டாக்டர் அவருடைய துறையில் மருந்து கொடுப்பார். அப்படி மருந்துன்றது வந்து நான் பொதுவாக இப்போ சைக்காலஜிக்கல் ரீதியில் வரேன்னு அந்த 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 மெத்தடை மட்டும் பேசுகிறேன். அப்போ இந்த உளவியல் பாதிப்போட வாரவங்க, மனநோயோட வாரவங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைன்னு சொன்னால், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தேவைன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அணுகணும். முதலாவது அணுக வேண்டியது வந்து உளவியல் பாதிப்புன்றதுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் முதலாவது நீங்கள் அணுகணும் வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், கவுன்சிலிங் செய்கிறவங்க. அவங்க தான் பார்ப்பாங்க இதை கவுன்சிலிங் மூலம் குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா இல்லைன்னா இதுக்கு மருந்து தான் தேவையா. எல்லா மனநோய்களையும் கவுன்சிலிங்கால குணப்படுத்த முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சிலது ஹை டிப்ரெஷனில் வருவாங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அந்த டைம் அவங்க முதலாவது அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு தான் அவங்க கவுன்சிலிங் கிடைக்க வேண்டி வரும். வேதா ஓசிடி, ஹை ஓசிடி பிரச்சனை வருவாங்க, வேணதா அவங்களுக்கு அந்த டைமில் கவுன்சிலிங் இல்லை, முதலாவது அவங்களுக்கு மருந்து தான் போகணும். அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரப்பி மூலம் கண்ட்ரோல் குறைச்சி கொண்டு வரலாம். சூசைட் தோட்லே வாரார், தற்கொலை பண்ணிக்கொள்ள இப்பயே தற்கொலை பண்ணிக்கொள்ள தான் போறேன்னு வாரார் ஒருத்தர். அப்போ ஐயக்கு அவர் கவுன்சிலிங் பண்ணிக்கொண்டு இல்லை, அவருக்கு முதலாவது மருந்து மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்டுட்டு தான் அதுக்குரிய மருந்துகள் பண்ணப்பட்டது. ஏன்னா அவங்களோட டோபமைன், செரட்டோனின், என்ட்ரோஃபின், இந்த ஹோமோன் எல்லாம் நல்லா அடிபட்டு போயிட்டீங்க. அப்போ அதை டக்குன்னு மருந்துகளால் அந்த டைமுக்கு டெம்பரரியாக ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்போ அந்த டைமில் ஒரு கவுன்சிலர் வந்து என்ன செய்யணும், இனம் கண்டு வேங்கதா இவருக்கு மருந்து தேவைன்றத அவர் இவருடைய என்ன நோய் இனம் கண்டாரோ அதில் லெட்டர் ஒன்று எழுதணும். யாருக்கு? இவருக்கு மருந்து கொடுக்கல. நல்லா அமைச்சுக்கொள்ளணும். சைக்காலஜிஸ்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சிலுக்கு ஒரு நாளும் மருந்து கொடுக்கவே இல்லை. அவங்களோட சீலுக்கு ஃபார்மசியில் மருந்து இஷ்யூ பண்ணவும் இல்லை. நல்லது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அவர் எழுதணும் லெட்டரை சைக்காட்ரிக் டாக்டருக்கு. அந்த டாக்டர்ன்றவர் யாரு? அவர் எம்பிபிஎஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணி அவர் சைக்காலஜியில் வந்து ஸ்பெஷல் இதை முடித்து அவர் கிளினிக்கல் சைக்காலஜியில் எல்லா விதத்தையும் படித்து இந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த நோய்க்கு இந்த மருந்துன்றத முழுமையான அறிவை பெற்று பட்டம் பெற்றவர் அவர் சைக்காட்ரிஸ்ட். சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்லுவோம் நாங்கள், சரியான ப்ரொனன்சியேஷன் சைக்கியாட்ரிஸ்ட். அவர் டாக்டர் மேதா, அவருக்கு நாங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எழுதணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். இவர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக நான் என்ன காண்றேன், ஸோ அவருக்கு இது இந்த மருந்த பொருத்தமான மருந்தை கொடுக்கும்படி நான் இந்த ரிக்வஸ்ட் லெட்டருக்கு அந்த வந்திக்கிறவங்களை நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட தான் அனுப்பணும். அந்த டாக்டருக்கு தான் மருந்து கொடுக்க தெரியும், அவர் தான் மருந்து கொடுக்கணும்.
நான் இந்த கவுன்சிலிங்கில் பார்க்குறேன், சில ஆட்கள் வராங்க, சார் நான் இதுக்கு முந்தைய ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போனேன், கவுன்சிலர்கிட்ட போனேன், அவங்க வந்து மருந்து இஷ்யூ பண்ணி மருந்து தந்தாங்கன்னா, கவுன்சிலர் மருந்து தந்தாரா காட்டுங்க பார்க்கணுக்குள்ள, ஓ பார்த்தா என்னமோ எழுதி கொடுத்துருக்குறார் 1 டேப்லெட்ஸ். எனக்கே ஷாக். எனக்கு அந்த டைமே நான் வந்து அந்த கவுன்சிலரை ப்ரைவேட்டாக நான் பர்சனலாக கால் பண்ணி நான் வந்து அவங்கள ஓன் பண்ணேன், நீங்கள் எப்படி இதை கொடுப்பீங்க, இல்லை இல்லை அப்படின்னு அனுப்பி போன வச்சுட்டாங்க. இப்படி எனக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி கொண்டு ஓன் பண்ணவும் இல்லாது, எனக்கு யார் செய்கிறாங்கன்றது தெரியாது தானே. நல்ல சட்டத்தை விளங்கி கொடுங்க, இல்லைங்கிற சட்டம் என்னென்னு விளங்கி கொடுங்க. ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக அவங்களுக்கு செய்யலும் கவுன்சிலிங் பண்ணுறதும், நோயை மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சைக்கோ டிஸார்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதும், அது மருந்தால் ஃபெஸ்ட்டு குணப்படுத்தக்கூடியதாக இருந்தால் மருந்தை கொடுக்குறதுக்கான ரெக்கமெண்டேஷன் அந்த லெட்டரை அவங்க சரியாக எழுதி அது ஹிஸ்ட்ரியெல்லாம் சரியாக நோட் பண்ணி அவங்க யாருக்கு அனுப்பணும், அந்த வந்திக்கிற கிளைண்ட்டை அங்கே அனுப்பணும், பேஷண்ட் அனுப்பணும் டாக்டர் கிட்ட. டாக்டர் அதுக்கப்புறம் அந்த லெட்டரை ரீட் பண்ணிவிட்டு அவரும் இது உண்மையானது அவரும் அங்கே ஐடென்டிஃபை பண்ணுவார். அந்த பேஷண்ட்டோட பேசி கிளைண்ட்டோட பேசி கதைச்செல்லாம் பார்த்து, ஓ எஸ் இவருக்கு மருந்து அவர் தான் கொடுக்கணும். இது இவங்க சமூகத்துக்கு விளக்கமாக சொல்கிறேன், ஏமாறவான மேங்கதான் சைக்காலஜி கவுன்சிலர்ஸ் மாதிரி அவங்களுக்கு மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் சைக்காலஜி துறையில் படித்து கொடுக்குறல்ல. சரி, இத்தனை டோசேஜ் இத்தனை மருந்து இந்த டோஸ் இந்த டைம் கொடுக்கும் அப்படியெல்லாம் இல்லை. இந்த மருந்துகள் கொடுக்கப்படுதுன்றத நாங்கள் படிப்போம், ஆனால் மருந்தை கொடுக்குற உரிமை எங்களுக்கும் இல்லை, அது சட்ட ரீதியாக பிழை. மருந்தை கொடுக்கக்கூடிய அவ்வளோ ஆற்றல் மீக்கிறது வந்து டாக்டருக்கு எம்எம்பிஎஸ் கம்ப்ளீட் பண்ணி சைக்காலஜியில் வந்து அவங்க ஸ்பெஷல் முடித்தவங்களுக்கு தான் மருந்தை கொடுக்கணும். அவங்களுக்கு தான் சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவோம், சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் போர்டில் போகிறேன்னா சர்டிங் சென்டரில் போர்டில் போகிறேன்னா பாருங்கள், உங்களுக்கு மருந்து எடுக்கணுமா தேவைன்னு சொன்னால் நீங்கள் டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணணும். கவுன்சிலிங் தேவைன்னு சொன்னால் நீங்கள் சைக்காலஜிக்கல் கவுன்சிலரை தான் நீங்கள் இது பண்ணணும். ரெண்டே குழப்பிக்கொள்ள வேணும். சரி, அப்போ இது ஆக முக்கியமான ஒரு பதிவு. நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரியும். நிறைய சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்மார் அவங்க பொய்யான முறையில் சில மருந்துகள் எழுதி கொடுக்குறாங்க. சில ஆக்களை பார்த்தா நான் பார்த்தேன் வந்து சில விட்டமின்ஸையும் எழுதி கொடுத்துருக்குறாங்க வந்து இது 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 அந்த மனநோய்க்கு நல்லம் இந்த மனநோய்க்கு நல்லம்னு சில விட்டமின்ஸ் எழுதி எவ்வளோ பொய்ய செய்கிறீங்க மேங்கதா. அப்போ உண்மையாக சில சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்மார் வந்து மெடிசின் கொடுக்க வேண்டிய சைக்காலஜி நோய்களை கூட கவுன்சிலிங்கில் குணப்படுத்தணும் பொய்க்கு கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய அநியாயம். சரி, அநியாயம் தானே. நல்ல ஞாபகம், சில சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறது கட்டாயம் மெடிசின் தேவை. மருந்து கொடுத்தால்தான் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை மருந்து கொடுத்து முதலாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் அதுக்கு தான் கவுன்சிலிங் போகணும். இது ஆக முக்கியம். இந்த தெளிவுகள் சமூகத்திலையுமே நிறைய பேர் பேசுறதும் இல்லை. சரி, அதனால ஒரு நாளும் அவர் பிஹெச்டியை முடிச்சவர், சைக்காலஜியில் பிஹெச்டி முடிச்சவராக இருந்தாலும் கூட அவருக்கு மெடிசின் ப்ரிஸ்கிரிப்ட் பண்ண இயலாது. மெடிசின் கொடுக்கறதுன்னு சொன்னால் இலங்கை சட்டப்படியும் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ண டாக்டர் ஒருத்தருக்கு தான் மருந்தை கொடுக்கலாம். அதுதான் சட்டம். நல்லா ஆரம்பிச்சுக்கணும். சரி, இல்லாட்டி தான் எல்லா நேஸ்மாருக்கும் மருந்து கொடுத்து நிற்கலுமே எல்லாம் எழுதி நேஸ்மாருக்கு மருந்து நல்லா தெரியுமே. அப்போ நேஸ்மாருக்கெல்லாம் மருந்து கொடுக்கலும் தானே அழகா அப்படி பார்த்துட்டு சொன்னா அப்படி கொடுக்கலுமா? நேஸ்மாருக்கு டாக்டர் மாரோட நேஸ்மாருக்கு அவ்வளோ மருந்து நேஸ்மாருக்கும் தெரியும், நேஸ் டியூட்டி இருக்கிறவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு எழுதி அவங்க நேசிங் சீலை வச்சு இந்த ஃபார்மசி பற்றி எடுங்க கொடுத்துருமே. அப்படி செய்யலுமா? இயலாது. இதே தான் கவுன்சிலருக்கும். இப்படி யாராலும் செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கவுன்சிலர் ஒரு சைக்காலஜிஸ்ட் மருந்து எழுதுறான்னு சொன்னால் அதை கட்டாயம் நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவர் எழுதி தரத சிட்டை ஃபோட்டோ எடுத்து எஃபியில் எதுலேயே போட்டு சரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். பயப்பட தேவையில்லை. சமூகத்தை பாதுகாக்கணுமா இல்லையா? மீண்டும் சந்திப்போம்.